என்னது நம்ம காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் அண்ணன் அண்ணாமலையா? ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கு. அண்ணன் வந்து கரூர் நாடி போட்டிட்டாப்புல, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் போனாப்புல, இப்போ காரைக்குடிக்கு வந்துட்டாரா? காரைக்குடிக்கு வந்துட்டா ரொம்ப சந்தோஷம் தானே? அப்படிதான் நானும் நினச்சேன். சட்டமன்ற பொறுப்பாளராக தான் போட்டிருக்காங்க, வேட்பாளராக போடல. அந்த காரைக்குடி தொகுதியில் பிஜேபிக்கு வந்து கொஞ்சம் பிரகாசமாக இருக்குது வாய்ப்புகள். அதுக்காக அண்ணன் அண்ணாமலை விட்டால் இன்னும் கொஞ்சம் அந்த தொகுதி மக்கள்கிட்ட போய் சேரும். அதுக்காக தான் காரைக்குடியில் விட்டுருக்காரு. ஏற்கனவே அண்ணா இப்போ வந்து இந்த பீகார் தேர்தலெலாம் போய் பிரச்சாரம் பண்ண இடம், இப்போ இந்த மகாராஷ்டிராவில் பிரச்சாரம் பண்ண இடங்கள்லாம் நிறைய வாக்கு வங்கி வித்தியாசத்தில் எல்லாருமே ஜெயித்தாங்க. அதை அப்படியே பயன்படுத்தி இப்போ காரைக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு போட்டிருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு ஆசை வரும், அவங்கவுங்க தொகுதிக்கு இந்த மாதிரி அண்ணன் அண்ணாமலை போட்டால் சந்தோஷமாக. எனக்கு வந்து காரைக்குடிக்கு போட்டாலும் ஒரு சின்ன வருத்தம் கூட. நான் என் மனசில் தோணுது, நம்ம சட்டமன்ற தொகுதிக்கும் போட்டிருக்கலாமே ஒரு பொறுப்பாளராக. மக்கள் எல்லாரையும் கொஞ்சம் நல்லா பேசுவாப்புல, தெளிவுபடுத்துவாப்புல, இந்த மாதிரி நடந்திருக்கணும். அங்கே ஒரு கவன ஈர்ப்பு நடக்கும், மக்களுக்கு நிறைய புரிதல் வரும் அப்படின்னு எனக்கும் தோணுச்சு. ஆனால் நமக்கு அந்த மாதிரிலாம் கிடைக்கல வாய்ப்பு. காரைக்குடி மக்களுக்கு அடிச்சிருக்கு ஒரு ஜாக்பாட்டு. ஓகே, அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கிறட்டான். அப்போ காரைக்குடி தொகுதி இனிமேல் பாஜக தொகுதி தானே. இனிமேல் காரைக்குடியில் யார் நின்னாலும், ஏற்கனவே ஐயா ஹச் ராஜா ஐயா அவங்க நின்னாங்க. இந்த தடவை யார் நிற்கிறான்னு தெரில, ஆனால் நின்னா அப்போ அவங்களுக்கு வெற்றி உறுதின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படியே என்கிட்ட ராமநாதபுரம் சைடு வந்தால் இன்னும் கொஞ்சம் புண்ணிய பூமி ராமேஸ்வரம் இருக்குது. ராமநாதபுரம் ஏற்கனவே சொல்லிக்கிறதுக்காக வானம் பார்த்த பூமின்னு. இங்கிட்ட வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமேண்ணே, அப்படியே வந்துட்டு போங்க. ராமநாதபுரம் சைடு வந்து பேசிட்டு போங்க. ஏற்கனவே 2024 வந்து பேசுனீங்க, இப்போ ஊர்நாள்லாம் வந்தீங்க. சரி, அங்கே நீங்கள் வந்தீங்கன்னா அடுத்து இங்கிட்டும் வருவீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். பார்ப்போம் அடுத்து என்ன பண்ணுறா என்னன்னு பார்ப்போம். ஏன்னா அரசியல் களம் வேறு தினம் சூடு பிடிச்சிக்கிட்டே இருக்குது, ரொம்ப போய்கிட்டு இருக்குது. ஏன்னா இன்னும் தேமுதிக வந்து யாரோட கூட்டணி இல்லை, ஆனால் யாரு கூட வைக்க போகிறாங்கன்றது தெரில. பார்ப்போம். ஏற்கனவே என்டிஏ கூட்டணி நல்லா வலுவாகிருச்சு. அண்ணன் டிடிவி தினகரன் சொன்ன மாதிரி வந்துட்டாங்க. என்னன்னு தெரில, பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னா. 2026 கடுமையான போட்டி தான். வெற்றி யாருக்குன்னே தெரில இப்போ வரைக்கும். அப்படியே ஏன்னா ஒவ்வொரு சேனல்லையும் கருத்து கணிப்புலாம் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இருந்தாலும் மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு அது அப்போ தானே தெரியும். பார்ப்போம். நன்றி, வணக்கம்.